இந்த ஜங்க் ஃபுட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எல்லா ஈட்டபிள்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டா ஹெல்த்தி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். காலையில் எந்திரிச்சோடனே ஜிம்மிங்கோ யோகாவோ இல்லை ரன்னிங்கோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம தூங்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த வேலையை இன்றைக்கே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக போய் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதனால் நம்ம அந்த வேலையை தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இது கரெக்டு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சில விஷயத்தின் மேலே உள்ள மோகத்தின் காரணமாக சில தப்பான இடத்துல போய் நம்ம சிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நிறைய இடத்துல வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த இடத்துல தான் இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது லேக் ஆகுது. ஸோ மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா எபிலிட்டி டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் வேல்யூஸ் பிஃபோர் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்தில் ஒரு ஸ்டெப் மற்றவங்கள விட நம்ம கொஞ்சம் முன்னேறி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் வேல்யூஸ் பிஃபோர் யுவர் ஃபீலிங்ஸ்.